உத்தரப்பிரதேசத்தில் திருமணத்திற்கு மறுத்த காதலியை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு இளைஞர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லாரன்ஸ் பிஷ்னோ கேங்கிற்கு ஆயுதம் சப்ளை செய்தவர் விபரீத முடிவு எடுத்ததன் பின்னணி என்ன? காதலன் ரவுடி என்று தெரிந்ததும் அவரிடம் இருந்து விலகிச் சென்ற மாணவிக்கு தொடர்ந்து லவ் டார்ச்சர் கொடுத்த இளைஞர் கொலைபாதக செயலில் ஈடுபட்டுள்ளார். காதலியை கொன்றுவிட்டு விபரீத முடிவு எடுக்க திட்டமிட்டவரின் மார்பில் குண்டு பாய்ந்ததால் உயிர் பறிபோய் உள்ளது. உடலில் 3 தோட்டாக்கள் பாய்ந்த மாணவியின் நிலை என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரைச் சேர்ந்தவர் 23 வயதான ஆதித்யா பிரதான். இவருக்கு கடந்த 2020ஆம் ஆண்டு இன்ஸ்டாகிராம் மூலம் அதே பகுதியைச் சேர்ந்த 19 வயதான அனுஷ்கா என்பவருடன் அறிமுகம் கிடைத்துள்ளது. பின்னர் இருவரும் அடிக்கடி சந்தித்து பேசியதில் காதல் மலர்ந்துள்ளது. பள்ளி பருவத்தில் இருந்தே ஆதித்யாவின் பின்புலம் தெரியாமல் மாணவி காதலித்து வந்துள்ளார். திடீரென ஒரு நாள் தனது காதலன் ஆதித்யாவின் புகைப்படமும் வீடியோவும் செய்தி சேனல்களில் வெளியாகியுள்ளன. அவருக்கு வடமாநிலங்களை மிரட்டி வரும் லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பலுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அந்த கும்பலுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்த குற்றச்சாட்டில் காசியாபாத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். இதையடுத்து தனது காதலை கைவிட்ட அனுஷ்கா ஆதித்யாவுடனான தொடர்பை முற்றிலும் துண்டித்துள்ளார். ஆனால் அந்த இளைஞர் தொடர்ந்து மாணவிக்கு லவ் டார்ச்சர் கொடுத்து வந்திருக்கிறார். இதனிடையே குற்ற வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட இளைஞர் கடந்த 21ஆம் தேதி சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். சிறையில் இருந்து வெளியே வந்த ஆதித்யா தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு அனுஷ்காவை வற்புறுத்தியுள்ளார். ஒரு கட்டத்தில் ஆதித்யாவின் தாயாரை பெண் கேட்டு மாணவியின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அதற்கு பெண் வீட்டார் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்துள்ளனர். அதை கேட்டு ஆதித்யா கடும் ஆத்திரமடைந்துள்ளார். இந்த நிலையில் மாணவி டியூஷன் முடிந்து வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அப்போது அவரை வழிமறித்த ஆதித்யா தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு மிரட்டியிருக்கிறார். அதற்கு மாணவி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். உடனே இளைஞர் தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து மாணவியின் வயிறு உட்பட 3 இடங்களில் சுட்டுள்ளார். இதில் குண்டடிபட்ட மாணவி அப்படியே சுருண்டு விழுந்துள்ளார். அதே இடத்தில் இளைஞர் ஆதித்யா தனது மார்பில் 2 முறை துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய அனுஷ்காவை அவ்வழியாக சென்ற மக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குண்டடிபட்டு நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த இளைஞரின் உடலை கைப்பற்றிய போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவியின் உடலில் இருந்து 3 தோட்டாக்கள் அகற்றப்பட்டன. இருந்தபோதும் அவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் தொடர்ந்து ஐசியூவில் வைத்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காதலன் ரவுடி என்பது தெரிந்ததும் அவரிடம் இருந்து மாணவி விலகிய நிலையில் அம்மாணவியை துப்பாக்கியால் சுட்ட இளைஞர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்தது மீரட்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.